வணக்கம். இது உங்கள் தமிழ் ஐடியா. தற்பொழுது அனைவரிடையே பரவலாக பரவி வரும் செய்தி, ஃபேஸ்புக்கை இந்தியாவில் தடை செய்ய போகிறார்களா? ஆம், இதற்கு காரணம் இந்த மோசமான மோடி அரசு தான். எங்கு எந்த தப்பு நடந்தாலும், அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப், காவலர்கள், அரசியல்வாதிகள் செய்யும் தவறினை மக்கள் வீடியோ பதிவு செய்து அதனை ஃபேஸ்புக் மூலமாக அனைவரிடமும் எடுத்து செல்கின்றனர். இதனை இந்தியா மட்டுமின்றி உலகமே பார்க்கின்றது. இதனால் இந்தியாவின் அரசியல் உண்மைகள் உலகிற்கு தெரிய வருகின்றது. தற்பொழுது மாணவர்களால் நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு முக்கிய காரணமே இந்த ஃபேஸ்புக் தான். முதலில் ஃபேஸ்புக் மூலமாக அனைவரையும் மெரினா கடற்கரைக்கு போராட்டத்திற்கு வருமாறு மாணவர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர். முதல் நாள் அன்றே சற்றும் எதிர்பாராத விதமாய் 15,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்பு அனைவரும் ஃபேஸ்புக் மூலம் ஷேர் பண்ண அடுத்த நாட்களில் பல லட்சத்தை தாண்டியது மக்களின் எண்ணிக்கை. இதற்கு முக்கியமான காரணமே இந்த ஃபேஸ்புக் தான். அது மட்டுமின்றி ஃபேஸ்புக்கில் போலீஸ் செய்த கொடூர தடியடியின் வீடியோவை பதிவு செய்து அதன் கொடுமையை உலகமே பார்க்க வைத்தனர். இந்தியாவில் அங்கங்கே நடக்கும் தப்புகளை, அதாவது போலீஸ் லஞ்சம் வாங்குவது, கவர்மெண்ட் ஊழியர்களின் தவறுகள், போலீஸ் சாமியார்களின் சில்மிசம் என்று மக்கள் ஒரு தவறுகளையும் விடுவதில்லை. அனைத்தையும் வீடியோவில் பதிவு செய்து ஃபேஸ்புக் மூலமாக அனைவரிடமும் எடுத்து செல்கின்றனர். இதனால் இந்திய அரசின் கேவலத்தை நம்ம நாட்டு மக்கள் மட்டுமில்லாமல் உலகமே பார்க்கின்றது. இதனை தடுக்க தற்பொழுது ஃபேஸ்புக்கை தடை செய்ய போவதாக செய்தி வெளியாகி உள்ளது. நன்றி, வணக்கம்.